சாப்டர் 6ஓட ஸ்டார்டிங்ல ரியல் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத 4 பேரு, அப்புறம் 2 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மொத்தம் 6 பேரும் தான் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணி ஆகணும். இந்த சிச்சுவேஷனை அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவங்க ரொம்பவுமே பதட்டமா இருக்காங்க. இந்த டஞ்சன்ல எந்த மாதிரியான மான்ஸ்டர் அப்பியர் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம அன்லக்கியா இருந்தோம்னா இது நம்மளோட முடிவா கூட இருக்கலான்னு இன்ஸ்ட்ரக்டர் நினைக்கிறாரு. நம்மளால சும்மாவும் உட்கார்ந்திருக்க முடியாது. எங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும்போதே நாங்க முன்னேறி போகணும். அது மட்டும் இல்லாம இப்போ எங்க கிட்ட தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தா காப்லின்ஸை ஃபேஸ் பண்ணா கூட நாங்க எல்லாரும் மொத்தமா இறந்துடுவோம். ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணணும்னா கூட குறைஞ்சது 10 நிமிஷமாவது தேவைப்படும். இப்போதைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிளான்னா அது இந்த நியூ ரிக்யூட்ஸ் போட்டிருக்க முட்டாள்தனமான ஹெவியான சூட்ஸை யூஸ் பண்றது தான் ஒரே வழி. மான்ஸ்டர்ஸ் வரும்போது இந்த நியூ ரிக்யூட்ஸை ஃப்ரண்ட் லைன்ல அனுப்பி அவங்க ஹோல்ட் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்டர்ஸால மான்ஸ்டரை ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். ஆனா இந்த முட்டா பசங்க நம்மள நம்பி எந்த அளவுக்கு கொடூரமான ட்ரைனிங்கா இருந்தாலும் பொறுத்துக்கிட்டானுங்க. சீனியர்ஸா இருக்கிற நம்ம ஜூனியரா இருக்கிற இவங்கள நம்ம ஷீல்டா யூஸ் பண்ணா இவனுங்க நம்மள பத்தி என்ன நினைப்பானுங்க? நம்ம மரியாதையே போயிடும். இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே போறான். ஹீரோவோட டீம்மேட் ஆன்னு பல்ல கடிச்சுக்கிட்டே ட்ரைனிங் முடிக்க போற இந்த கடைசி நேரத்திலயா இப்படி நடக்கணும்னு நினைக்கிறான். அப்போ ஹீரோக்கு இங்க ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறான். அப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஏதாச்சும் ப்ராப்ளமானு கிம் மின்ஜூன் கிட்ட கேக்குறாரு. அப்போ எல்லாரும் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா முன்னாடி போன இன்ஸ்ட்ரக்டர் தொண்டைய பிடிச்சுக்கிட்டு கத்திட்டே கீழே விழுந்து வாயில நுர வருது. இத பார்த்த இன்ஸ்ட்ரக்டர் லீ கிம் ஹோஜோன்னு கத்திக்கிட்டே காப்பாத்த ஓடுறாரு. நம்ம ஹீரோ அவர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்றான். இப்போ நீங்க போனாலும் அவரை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்றான். அதை கேட்காம போனதுனால இன்ஸ்ட்ரக்டர் லீயும் அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாரு. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நீங்க ஓகேவான்னு கேக்குறான். ஆனா அங்கிருந்து எந்த பதிலும் வரல. உடனே ஹீரோ நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க, இல்லனா உங்களுக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும்னு சொல்றான். ஹீரோ இவங்க 2 பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ஒன்னும் சீரியஸான கண்டிஷன்ல இல்ல, ஜஸ்ட் மயக்கம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இது ஒன்னும் எனக்கு சர்ப்ரைஸா இல்ல, ஏன்னா எனக்கு பழக்கப்பட்ட ஏதோ ஒரு ஸ்மெல் இங்க வந்துச்சு. ஹேய் இந்தாங்கன்னு இந்த 2 பேரையும் கேட்ச் புடிங்கன்னு இன்ஸ்ட்ரக்டர்ஸை தூக்கி போடுறான். என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, டஞ்சனோட எக்ஸிட் பக்கத்துல வெயிட் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நீ எங்க போற? இது ரொம்பவுமே டேஞ்சரஸ். இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வேற மயக்கத்துல இருக்காங்க. நீ தனியா போனா செத்துருவ. உனக்கு என்ன பைத்தியமா? நில்லு, திரும்பி வந்துடு கிம் மின்ஜூன்னு மொட்டை கத்துறான். ஆமா, உண்மையிலேயே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இப்பவே நான் செத்துருவேன் போல இருக்குது. பூமியில அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் டிமானிக் எனர்ஜி. ஏன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மயங்கினதுக்கு காரணமும் அதுதான். அவேக்கண்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மயங்கி விழுறத பாக்குறதுக்கு எனக்கு சர்ப்ரைசிங்கா இல்ல. ஈவன் இஸ்கார்டியன்ஸாலேயே ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருந்தா மட்டும்தான் டிமானிக் எனர்ஜியை எதிர்த்து சண்டை போட முடியும். இது சாதாரண மனுஷங்களுக்கு இது இன்னும் ரொம்பவுமே ஆபத்தானது. இருந்தாலும் டார்க் மேஜிக்கு இது பேட்டரி காலியான மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி தான். அதோ அங்கதான் ரொம்பவுமே அடர்த்தியான சோர்ஸ் ஆஃப் டிமானிக் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போறான். இங்க என்ன ரொம்ப அமைதியா இருக்கு? இங்க மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு தடயத்தையும் காணும்னு மேல பாக்குறான். எந்த அளவுக்கு டிமானிக் எனர்ஜியை வெளிப்படுத்திக்கிட்டு ஒரு டார்க் மேஜிக் கிட்ட மறைஞ்சிருக்க முடியும்னு நினைச்சியா? நான் உன்னை இங்க மீட் பண்ணுவேன்னு என்னோட கனவுல கூட நான் நினைக்கிறதில்ல டார்க் ஹவுண்ட். இதோட பேரும் உருவமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இத ஹவுண்ட்ஸ்ன்னு அசியூம் பண்ண முடியாது. இத சாதாரண ஹவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணா இது முற்றிலுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்பீஷீஸ் வகையை சேர்ந்தது. இத நான் இஸ்கார்ட்ல முதல்ல சந்திச்சப்ப நான் டார்க் மேஜிக் கத்துக்கிட்டு 1 வருஷம் தான் ஆயிருந்துச்சு. அப்போ இது என்ன அட்டாக் பண்ணப்ப கிட்டத்தட்ட நான் செத்தே போயிருப்பேன். சரி, எது எப்படியோ எனக்கு பழக்கப்பட்ட மான்ஸ்டரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்போ சாப்பாட்டுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விட்டுறான். அந்த மான்ஸ்டர் வாயை பொழந்துகிட்டே போய் சேர்ந்துருச்சு. உன்னோட டிமானிக் எனர்ஜி நல்லா தான் இருக்கு, ஆனா உன்னோட இந்த பிளட் ஸ்மெல் எனக்கு கொமட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. அது இறந்ததுக்கு அப்புறம் கூட அதிலிருந்து இந்த அளவுக்கு அதிகமான டிமானிக் எனர்ஜி வருது. இதனால தான் டார்க் ஹவுண்டை டிஃபீட் பண்றது ரொம்பவுமே கஷ்டம். இந்த மான்ஸ்டருக்கு வெனமஸ் பிளட் இருக்கிறதுனால சாதாரண மனுஷங்க இதை தொட்டா அவங்களோட ஸ்கின்னே அழுகி போயிடும். ஆனா டார்க் மேஜா இருக்கிற எங்களுக்கு இது எதுவுமே பொருந்தாதுன்னு சொல்லிட்டு டிமானிக் எனர்ஜியை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த டிமானிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ற இந்த ஃபீலிங் இது வேற லெவல்ல இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போதைக்கு எனக்கு வெறும் 5% பவர் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனா பொதுவா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் இஸ்கார்ட்ல இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? இப்போதைக்கு நான் கன்சிடர் பண்ற ஒரு விஷயம்னா அது பூமியில இருக்கிற மான்ஸ்டர் கிட்டயும் டிமானிக் எனர்ஜி இருக்குங்கிறது தான். ஆனா இன்ஸ்ட்ரக்டர்ஸோட ரியாக்ஷனை பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ட்ரைனிங் சென்டர்லயும் டிமானிக் எனர்ஜியை பத்தியும் இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் பத்தியும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அந்த டார்க் ஹவுண்ட் தானாவே டைமென்ஷனல் டிராவல் பண்றதுக்கும் வாய்ப்பில்ல. என்ன மாதிரியே டார்க் மேஜிக்ல பீக் அடைஞ்ச ஒருத்தனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். இல்லனா காட்ஸோட பவரை யூஸ் பண்ணக்கூடிய அந்த செயின்ஸா இருக்குமோ?
ஆனா இது யார் வேண்டுனாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேலண்ட்டும் இல்ல. ஒருவேளை நான் ஓவர் திங்க் பண்றனோ? சரி, ஏதோ ஒண்ணு, இது ஒரு சின்ன விஷயம்தான். சரி, அந்த மான்ஸ்டரோட கார்ப்ஸ் எங்க இருக்கு? அது எனக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு தேவைப்படும். ஓ, அது அங்கதான் இருக்கான்னு நம்ம ஹீரோ போறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் பொறுமையா கண்ண முழிச்சு நான் எங்க இருக்கேன்னு பாக்குறாரு. அப்போ அங்க இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ்லாம், தயவு செஞ்சு எந்திரிங்க, இன்ஸ்ட்ரக்டர் நீங்க ஓகேவான்னு கேக்குறானுங்க. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஹோஜுன் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து, நீங்க எல்லாரும் ஓகேவா? யாருக்காவது இன்ஜுரி ஆயிருக்கா? ஆக்சுவலி நாங்க எல்லாரும் ஓகே தான். ஆனா கிம் மெஞ்சுன் மட்டும் தனியா டஞ்சனோட டீப்பான பகுதிக்கு போயிட்டான் சார்னு என்ன அவ அப்படியா பண்ணனான்னு ஹோஜுன் மொட்டைய போட்டு குலுக்கு குலுக்குன்னு குலுக்குறாரு. மொட்டையும் ஆமான் சார்னு சொல்றான். இந்த ஆபத்தான சிச்சுவேஷன்ல அவனால எப்படி தனியா செயல்பட முடிஞ்சது? ஆனா கிம் மெஞ்சுனோட இந்த ஒரு பிஹேவியரை போதும் அவன ஹண்டர் கார்ப்ஸ்ல இருந்து வெளியேத்துறதுக்கு. ஆனா இப்போ அப்படி பண்றதுக்கு என்கிட்ட உண்மையிலேயே அத்தாரிட்டி இருக்கா? இவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நானே மயங்கி விழுந்துட்டேன். அடச்சே, நான் இப்போ இத பத்திலாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. இப்போ உடனடியா போய் நான் கிம் மிஞ்சுன காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இன்ஸ்ட்ரக்டர் அங்க பாருங்கன்னு சொல்றான். யாருன்னு பார்த்தா அத நம்ம ஹீரோ தான் அந்த மான்ஸ்டரை தூக்கிட்டு பொறுமையா நடந்து வந்து, ஏய் நீங்கெல்லாம் ஓகேவான்னு கேக்குறான். இத பார்த்த இன்ஸ்ட்ரக்டர் 2 பேரும் வாய பொளந்துகிட்டே, அது ஒரு ஹவுண்டு தானேன்னு ஹோஜுன் கேக்குறாரு. லீயும் ஆமான்னு சொல்லிட்டே, ஆனா இத பாக்குறதுக்கு ஏதோ இதுல டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இல்ல. அப்போ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை தூக்கி இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட தூக்கி போடுறான். அவங்க 2 பேரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த மான்ஸ்டர் தான் நம்மள மயக்கமடைய வச்சுதா, அப்படிதான் நினைக்கிறேன்னு லீ சொல்றாரு. ஹீரோவோட டீம்மேட்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவ்வளவு பெரிய மான்ஸ்டரை கிம் மின்ஜுன் தனியாவே தோக்கடிச்சானா? நம்ம டிஃபீட் பண்ண மான்ஸ்டர் லைட்டா இருந்துச்சு, ஆனா இது ரொம்ப ஹெவியா இருக்கு. நடுவுல இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, நான் அத பத்திலாம் யோசிக்க போறதில்ல, இப்போதைக்கு நான் டஞ்சனை விட்டு வெளியே போனா போதும்னு சொல்றான். அப்போ டஞ்சனோட கேட் என்ட்ரன்ஸ் ஓபன் ஆகுது. அப்போ ஹோஜுன் என்ன கேக்குறான்னா, கிம் மின்ஜுன் நீ உண்மையிலேயே அந்த ஹவுண்ட தனியா டிஃபீட் பண்ணியான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு ஸ்மைல் பண்றான். சரி, எனக்கு புரியுது. சரி, இந்த நியூ ரிக்யூட்ஸ வெளியில கூட்டிட்டு போங்க, நான் பின்னாடியே வரேன்னு ஹோஜுன் சொல்றாரு. லீ எஸ் சார்னு சொல்லிட்டு மத்த ரிக்யூட்ஸ கூட்டிட்டு வெளியே போறாரு. கிம் மின்ஜுன், ஒன்ஸ் நீ வெளியே போனதும் பெட்டாலியன் கமாண்டர் கிட்ட நடந்த எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணு. ஹீரோ ஓகேன்னு சொல்றான். எதையும் விட்டுடாத, உங்களோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் டேலண்டே இல்லாம இருந்தோங்கிறதையும் சொல்லு. எப்படி இருந்தாலும் நாங்க மயங்கி விழுந்து உங்களை தனியா விட்டுட்டோம். எங்கள மிலிட்டரி ஜெயில போட்டாலும் எங்கள்ட்ட சொல்றதுக்கு எந்த சாக்கு போக்கும் இல்ல. எப்படி இருந்தாலும் ஒன்னாலதான் எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க. அதுக்கு நான் உண்மையிலேயே உனக்கு நன்றி சொல்றேன்னு ஹோஜுன் சொல்றாரு. சரி, எப்படியோ வா, திரும்பி போலாம். ஷிட், எனக்கு தெரியல எப்படி நான் அன்கான்ஷியஸ் ஆனதுக்கான ரீசனை எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்னு. நான் என்ன கெஸ் பண்றேன்னா, இன்னைக்கு நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரப்போறதில்லைன்னு சொல்லிட்டு ஹோஜுன் டஞ்சனை விட்டு வெளியே போறாரு. ட்ரைனிங்கோட லாஸ்ட் வீக்ல இப்படிப்பட்ட பாராட்டுகளா? சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ திடீர்னு சிஸ்டம் விண்டோ வந்து உங்களோட எரர் ஃபிக்ஸ்டுன்னு வருது. இதோட சாப்டர் 6 முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.